ஹalleluya! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. வேதாகமம் தேவனுடைய அன்பை வெளிக்காட்டுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள். பாவம் செய்கிறவர்கள், உங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுங்கள், உங்கள் பாவத்தை விட்டு விலகுங்கள். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு. நலமல்லாதபடி நடக்கிறவர்களே, என்னிடத்திற்கு வாருங்கள், நான் சரிப்படுத்துகிறேன், நான் உங்களை மன்னிக்கிறேன். என்னிடத்திற்கு வந்தால் விடுவிக்கின்றேன். முரட்டாட்டத்தோடு இருக்கின்ற ஜனங்களை நோக்கி என் கைகளை நான் நீட்டியிருக்கிறேன், நாள் முழுவதும் என் கரங்களை நீட்டி வரவேற்கிறேன் என்று அன்பான வார்த்தைகளால் எழுதப்பட்டிருக்கிற வேதத்திலே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனங்களுக்கு வருகிற போது அங்கே தேவன் என்ன சொல்லுகிறார் கவனிங்க. அநியாயம் செய்கிறவர்கள் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவர்கள் இன்னும் அசுத்தமாகவே இருக்கட்டும். தம்பி குடிகாரனே, நீ குடித்துக் கொண்டே இரு. சினிமாதான் வேணுமா? பார்த்துக்கிட்டே இரு. விபச்சாரம் பண்ணணுமா? உன் இஷ்டம், எப்படியோ அழிஞ்சு போ. வீடு கட்டணும்னு ஆசைப்படுறியா? கட்டிக்கோ. பணம் 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 நல்லா இல்லையா? பணம் சம்பாதிச்சுக்கோ, சம்பாதி. ஆண்டவர் வேண்டாமா? சரி போ, கிளம்பு. ஜெபம் பண்ணலையா? ஜெபம் வேண்டாமா? சரி விடு, ஜெபம் பண்ணாத, ஜெபம் பண்ணாமே இரு. இதனது தேவன் இப்படி திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு. ஜெபம் பண்ணாதவங்கள ஜெபம் பண்ணு, குடிக்கிறவங்கள இனிமேல் குடிக்காத, பாவம் பண்றவங்கள பார்த்து பாவம் பண்ணாத, மனம் திரும்புப்பா, உன் இருதயத்தை கொடுப்பா என்று சொன்ன ஆண்டவர் கடைசியில முரட்டாட்டத்தோடு இருக்கிற ஜனங்களை பார்த்து தம்முடைய வருகை சமீபமாயிருக்கிற நாட்களில் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உன் இஷ்டப்படியெல்லாம் போய் பண்ணிக்கோ, உன் இஷ்டம். மனுஷனுக்கு தான் இஷ்டப்படி செய்யறதுல எவ்வளோ இஷ்டம். மனுஷனுக்கு தான் விரும்புறபடியெல்லாம் செய்யறது எவ்வளவு இஷ்டமோ. உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டா, என் இஷ்டம் நிறைவேறணும், நான் ஆசைப்பட்டுதான் நிறைவேறணும். இப்ப ஒரு கூட்டம் எழும்பி இருக்கு. கொஞ்சம் வாலிபர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, நான் இஷ்டம், மனபோன வாழ்க்கையில தான் நான் வாழ்வேன், என் சரீரம் என் இஷ்டம், நான் ஆசைப்படுறபடி நான் என்ன வேணாலும் குடிப்பேன், என்னுடைய சரீரம் என் இஷ்டப்படி தான் நான் வாழ்வேன், என் லைஃப். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால பாவம் பண்ணுவேன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் பாவம் பண்ணுவேன். ஏன்? கல்யாணம் ஆகி கணவர் இருந்தா என்ன? நான் என் இஷ்டப்படி யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் வாழ்வேன், என் இஷ்டம், என்னுடைய வாழ்க்கை, நான் இப்படிதான். நான் ஆசைப்படுறபடிதான் நடந்துக்குவேன், ஆசைப்படுறபடிதான் ட்ரெஸ் பண்ணுவேன், ஆசைப்படுறபடிதான் சுத்துவேன், என்னுடைய வாழ்க்கை, என்ன யாரு கேட்க முடியும்? நான் எப்படி வேணாலும் அனுபவிப்பேன். இந்த வியாதி யாருக்காவது வந்திருக்கா? இது புதுவிதமான வியாதிங்க. என்ன வியாதி? எய்ட்ஸ் இல்ல, கேன்சர் இல்ல, டிபி இல்ல, லெப்ரசி இல்ல. என்னது? என்ன வியாதி? என் இஷ்டம். வியாதி பேர் என்னங்க? என் இஷ்டம். இந்த வைரஸ் யாருக்காவது இருக்கா? இது ஒரு வைரல். கணவன் தப்பி தவறி ஏன் இஷ்டம்னு சொன்னா உடனே மனைவி என்ன சொல்றா? ஏன் இஷ்டம். எங்க அப்பாவுக்கு பணம் அனுப்பணும்னு கணவன் சொன்னா நானும் பணம் அனுப்புவேன் எங்க அப்பாவுக்கு. அம்மா நான் சினிமாவுக்கு போயிட்டு வரமா? போ, ஏன் இஷ்டம், நானும் போறேன். இல்லம்மா நான் கிளப்புக்கு போறேன், போ, நான் லேடிஸ் கிளப்புக்கு போறேன். என்னங்க இது ஒரு வியாதி. அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? ஏய், ஒழுங்கா இருக்கணும்டா, நாங்க தான் எங்க இஷ்டத்துக்கு பண்ணி கெட்டு போயிட்டோம், நீங்களாவது ஒழுங்கா இருங்கப்பா, நான் சொல்ற வாழ்க்கையை கேளுங்கப்பா. எது கேட்கணும்? ஏன் இஷ்டம். இது என்னங்க வாழ்க்கை? ஐயோ, இன்னைக்கு வாழ்க்கையோட அர்த்தத்தை உணராம அநேகர் இப்படித்தான் வழி தப்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வாழ்க்கை தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஜெயபால் என்ற மனிதன் ஒரு முறைதான் பிறந்தான், ஒரு முறைதான் இறப்பான்.
ஒரு முறைதான் தேவ சந்நிதிக்கு முன்பாக நின்று தான் இந்த உலகத்திலே செய்த காரியங்களுக்காக கணக்கு ஒப்படைக்க வேண்டும். ஜாக்கிரதை, நீயும் கணக்கு கொடுக்கணும். பாவம் ஜெயபால் மட்டும்தான் கணக்கு கொடுக்கணும்னு நினைக்காத. நீயும் கணக்கு கொடுக்கணும். அதற்குத்தான் தேவ பயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். மனிதருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, மனுஷங்களை சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல, முகத்துக்கு நேரா புகழ வேண்டிய அவசியம் இல்ல, ஐஸ்வர்ய வேண்டிய அவசியம் இல்ல. தேவனனை பார்த்து கொண்டிருக்கிறார், தேவனனை அறிந்திருக்கிறார். எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு இன்று இந்த பயம் இருக்கிறது. அந்த போத்திபார் வீட்டிலே யோசேப்பு வேலைக்கு இருந்த போது அந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் மீது கண் வைத்தாள். சிவப்பாக அழகாக இருக்கிறான் என்று அவன் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்தா. யோசேப்பு, நீ ரொம்ப அழகா இருக்க, நீ நல்லா சிவப்பா இருக்க, உன் கண் அழகா இருக்கு, உன் கண்ண அழகா இருக்கு, சிச்சி என்று ஓடிவிட்டான். அவன் பாவத்துக்கு விலகி ஓடினான். ஒரு நாள் வீட்டுல யாருமே இல்ல, எஜமான் கூட வீட்டுல இல்ல, வேலையாட்களையும் வெளியே அனுப்பிவிட்டால். அவனை பிடித்துக் கொண்டாள். நீ என்னை சந்தோஷப்படுத்தினார், யாரும் இல்லை, எஜமானன் இல்லை, நான் உன்னை பெரியவனாக்குறேன், நீ அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ என்னை சந்தோஷப்படுத்தினார், உனக்கு எதை வேண்டுமானாலும் கொடுக்கிறேன் என்று அவனுக்கு ஏதேதோ சொல்லி ஆசை காட்டினாள். ஆனால் யோசேப்பு என்ன சொன்னான்? இவ்வளவு பொல்லாப்பான காரியத்தை என் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி செய்ய முடியும்? மனிதர்கள் யாரும் இல்லை, உன்னுடைய கணவன் இல்லை, பார்ப்பதற்கு சுற்றிலும் ஒருவரும் இல்லை, ஆனால் என் தேவனுக்கு முன்பாக நான் இருக்கிறேன். என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என் எஜமானனும் என்னை நம்பி எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். நீ அவருடைய மனைவி, எனக்கு தாய் ஸ்தானத்தில் இருக்கின்றவள். ஒரு அசுத்தமான காரியத்தை உன்னோடு என்னால் எப்படி செய்ய முடியும்? என் தேவன் ஒத்துக்கொள்ள மாட்டார். வேசித்தனம் பண்ணுகிறவனை தேவன் புறம்பே தள்ளிவிடுவார். அருவருப்பான வேசித்தனத்திற்கு விலகி ஓடி என்று தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கிறது என்று சொல்லி அவன் அவ்விடத்தை விட்டு ஓடி போனான். நாட்களில் அப்படிப்பட்ட வாலிபர்களை பார்க்க முடியுமா? பாவத்தை விட்டு விலகி ஓடி என்றால் இவர்கள் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சரீரத்தால் நடப்பிக்கிற எல்லா கிரியைகளுக்காகவும் நாம் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். சில நேரங்களிலே சில மனிதர்கள், யாரும் இல்லாத இடத்துக்கு போயிடலாமா, யாரும் நம்மளை பார்க்காத இடத்துக்கு போயிடலாம். ஏன் அங்க யாரும் இருக்க மாட்டாங்களா? அங்க ஆண்டவராக இயேசு இருக்க மாட்டாரா? அங்க நாம பேசுறது ஆண்டவருக்கு கேட்காதா? நீங்க ரூமுக்குள்ள காதுக்குள்ள சொல்றதெல்லாம் வீட்டின் மேல் பிரசித்தம் பண்ணப்படுகிறது. இதை யாரும் நம்புறது இல்லைங்க. ரூமுக்குள்ள காதுக்குள்ள சொல்றது எப்படி வீட்டுக்கு வெளியே பிரசித்தம் பண்ணப்படும்? அதுக்கு தாங்க இன்னைக்கு சிசிடிவி கேமரா வந்துருச்சு. இந்த நாட்கள்ல வீட்டுக்குள்ள பேசுற சீக்ரெட் எல்லாம் சிசிடிவி கேமரா மூலமா ஊர் மொத்தம் பிரசித்தம் பண்ணப்படுது. ஜாக்கிரதை. இப்படி ஒரு மனுஷனாலேயே செய்ய முடியும்னா இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தருக்கு தெரியாதா? உன்னுடைய உட்காருதல், உன் எழுந்திருக்குதல், உன்னுடைய நடக்குதல் எல்லாம் எனக்கு தெரியும். உன் வார்த்தை உன் வாயில் வருவதற்கு முன்பே நீ என்ன பேச போகிறாய் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் தாவீது சொல்றான், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கு இருக்கிறீர். நான் இருட்டுக்குள் ஒளிந்து கொள்ளலாம் என்றால் இருட்டும் கூட உமக்கு இருளாக இல்லை. ஆனால் இன்று மனிதர்களுக்கு தேவ பயம் இல்லவே இல்லை. உன்னை சோதித்தருகிற தேவன் இருக்கிறார் என்று, உன்னை நேசிக்கிற தேவன் இருக்கிறார் என்று, உன்னை பார்த்து பார்த்து நீ நடக்க வேண்டிய வழிகளை சொல்லுகிற தேவன் இருக்கிறார் என்று உணராமல் அவரை அசட்டை செய்து நீ இஷ்டப்படி வாழ்கிற போது அவரின் பின்னாலேயே வருகிறார் என்பதை அறிந்து கொள்ளுவது இல்லை. எனவே எரிச்சல் அடைந்த தேவன், சரி உன் இஷ்டம், போ போ. அன்று இஸ்ரவேல் ஜனங்களை வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு அவர் போஷித்தார். தேவதூதர்களுக்குள்ள ஆகாரத்தை பற்றி, ஆஹா இது என்னது, எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு இனிப்பா இருக்குன்னு சொல்லி ஆர்ப்பரித்து சாப்பிட்டாங்க. ஆனா அதே ஜனங்க என்ன பண்ணாங்க? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எதிர்த்தாங்க. எங்களுக்கு எகிப்துல நல்லா மாமிசம் கிடைச்சது, மீன் கிடைச்சது அப்படின்னு சொல்லி முறுமுறுக்க அழ ஆரம்பித்து விட்டார்கள். எங்களுக்கு மாமிசம் வேண்டும். மனுஷர்களோட புத்திய பாருங்க. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. இன்னைக்கு எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு பின்னாலேயே இருக்கிறீங்க? அதனாலேயே எத்தனை பேர் நாட்களிலே வியாதிகளால பாதிக்கப்பட்டு கவலையோடு இருக்கிறீங்க. உன் சரீரம் தேவனுக்கு உரியது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. தங்கள் இஷ்டப்படி நடக்க வேண்டும், தங்கள் விருப்பப்படி. எங்களுக்கு அது இது வேணும், பழசெல்லாம் எங்களுக்கு வேணும், பழைய வாழ்க்கை வேணும், பழைய சினிமா வேணும், பழைய பாவங்கள் வேணும் அப்படின்னு அப்பப்ப மனசு ஆசை வரும். உங்களுக்கு வருதா? ஆசை வருதா? ஒருத்தருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சா, ஏய் நான் இப்ப மனம் திரும்பிட்டேன், இல்லைன்னா இந்நேரத்துக்கு உன் கழுத்தை அப்படியே அறுத்து கொண்டு போட்டிருப்பேன்னு சொன்னானா? அப்ப இன்னும் என்ன இருக்கு? கொலை பண்ற சுபாவம் தான். அப்படித்தானே? மனம் திரும்பிட்டேன் இல்லன்னா, அது என்னங்க இல்லன்னா, ஆண்டவருடைய சுபாவம் வரலையா? இன்னும் பகை வாங்க நினைத்தேன், ஆனால் இப்பொழுது ஆண்டவருடைய அன்பு எனக்குள் இருக்கிறது. அப்படி சொல்லாமல் இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் தந்தவைகளில் திருப்திப்படாமல்
இன்னும் ஏதேதோ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சரி என்று தேவன் காடைகளை அவர்களுக்கு அனுப்பி வைத்தார். அதை தின்னு 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 எந்த அளவுக்கு சாப்பிட்டாங்கன்னா அப்படின்னா அந்த காடை வாசனை தான். அவர்கள் நாசி வரைக்கும் அந்த காடை வாசனை இருந்தது. எப்பா காடை இருக்கு சாப்பிட்றியான்னு கேட்டா ஐயோ எனக்கு வேண்டாம் போதுங்கிற அளவு. அதாவது அவங்களுக்கு திகற்ற அளவுக்கு தேவன் அவர்களுக்கு தேவையான வேலை எல்லாவற்றையும் கொடுத்து முடித்து விட்டார். அப்புறம் அப்படியே விட்டுட்டார். அதனால்தான் இன்று மனிதன் பாவத்திலே ஊறி திளைக்கிறான். அவருக்கு சலிப்பு வந்துருச்சு. ஒரு காலத்துல மாறுன்னு சொன்னப்போ மாறாத அந்த மனிதன் தான் செய்கிற அந்த பாவத்தை தான் அருவருக்கிற போதிலும் அதை செய்யாமல் இருக்க முடியவில்லை. அநேக குடிகாரர்களுடைய நிலைமை இன்னைக்கு இதுதாங்க. ஏதோ பொழுதுபோக்குக்காக குடிக்க ஆரம்பிப்பாங்க, ஒரு பெக் அப்படின்னு. நான் எப்போவாவது தாங்க குடிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கட்டாயப்படுத்தினாங்கன்னா குடிப்பேன். ஒரு பெக் அவ்வளோதான். ஒரு பெக்கில் தாங்க ஆரம்பிக்கும். யாரும் எடுத்தோன்னு 1 பாட்டில் 2 பாட்டில் குடிக்க மாட்டாங்க. லைட்டா ஒரு பெக்கில் ஆரம்பிச்சு 2 பெக்கு 3 பெக்கு அப்புறம் குவார்ட்ரு ஆஃப் ஃபுல்லுன்னு ஆயிடும். நான் ஒரு ஃபுல் பாட்டில் குடிச்சா கூட நிறையா நிற்பேன்னு சொல்லுவாங்க. நான் 2 பாட்டில் குடிச்சா கூட ஸ்டெடியா இருப்பேன்டா சொல்லிட்டே டமாலும் சேத்துக்குள்ள விழுந்துருவான். ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் நீட்டா போட்டிருப்பான். பேசிக்கிட்டே அங்க சேத்துக்குள்ள மாட்டு சாணிக்குள்ள தொப்புன்னு விழுந்து மூஞ்சி முகரையெல்லாம் அப்பிக்கும். மதுபான பிரியர்களும் போஜன பிரியர்களும் தேவனுடைய சந்நிதிக்குள்ள வர முடியாது. யாருக்கு சிரமம், யாருக்கு வேதனை, யாருக்கு தேவையில்லாத காயங்கள்? மதுபானத்தால் தங்களை நிரப்பிக் கொள்கிறவர்களுக்கு தானே, சாராயம் குடிக்கிறவர்களுக்கு தானே, பிராண்டி விஸ்கி குடிக்கிறவங்களுக்கு தானே கவலை, துக்கம், வேதனை, தேவையில்லாத காரணமில்லாத காயங்கள். நாட்களில் எத்தனை குடும்பங்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள் குடிகாரர்களினாலே. அநேக சகோதரிகள் சொல்லுவார்கள், ஐயா என் புருஷன் குடிகாரன் ஐயா. அநேக தாய்மார்கள் வந்து அழுவார்கள், ஐயா என் பிள்ளை குடிகாரன் ஐயா. அநேக குழந்தைகள் வந்து சொல்லுவார்கள், அங்கிள் எங்க டாடி குடிகாரர் அங்கிள், அவர் குடிய மறக்க ஜெபம் பண்ணுங்க அங்கிள். அந்த சின்ன குழந்தையோட முகத்தை பார்த்தாவது நறுவறுப்பான பழக்க வழக்கத்தை மாற்ற மாட்டியா? நீ பெத்த குழந்தை அழும்போது அந்த பிள்ளைக்கு தேவையான பாலோ பிஸ்கட்டோ தேவையானவைகளை வாங்குறதுக்கு பதில் அந்த பணத்தை வச்சு சாராயத்தை குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடே போட முடியாத நிலையில் எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க? எத்தனை தகப்பன்மார் இன்னைக்கு இல்ல? உன் குடி கட்டாயம் உன் குடியை கெடுக்கும். ஒருவேளை இன்னைக்கு அது உனக்கு ஜாலியா இருக்கலாம், குடிச்சிட்டு அப்படியே கம்பீரமா இருக்கேன்னு சொல்றேன் என்னவோ. குடிக்கிறவங்க குடிக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஆனா அந்த குடி போதை ஏறினதுக்கு அப்புறம் குரங்கு மாதிரி ஆயிடுவாங்களாம். எப்படி ஆயிடுவாங்களா? குரங்கு மாதிரி. அதுதான் எதுவுமே தெரியும், என்னென்னமோ சேட்டை பண்ணும். இன்னும் கொஞ்சம் போதை ஏறினதுக்கு அப்புறம் சிங்க மாதிரி ஆயிடுவாங்களே. யாரை பார்த்து என்ன சொல்ற அப்படின்னு மரத்து மேல மோதினான ஒருத்தன் கால் உடைஞ்சு போச்சு. நான் போற வழியில எனக்கே குறுக்க வர்றியா அப்படின்னு சொல்லி இவன் தான் குறுக்க நடப்பான். ஆனா ஒழுங்கா நடந்து வர்றவங்கள போய் சட்டையை பிடிப்பான். நான் என்னுடைய ஊழியத்தில் குடிகாரர்கள் மத்தியில் அநேக ஊழியம் பண்ணியிருக்கேன். அதை பத்தி நிறைய சாட்சி சொல்ல முடியும். பல வேடிக்கையான விஷயங்கள் கூட நடந்திருக்கு. ஆனால் தேவன் அற்புதமான அநேகரை மாற்றியிருக்கிறார். எப்பேற்பட்ட குடிகாரனையும் தேவன் மாற்றுவார். நீ அதை உணர்ந்து கொண்டால் போதும். ஆண்டவருடைய பாதத்திற்கு வந்தால் உன் பாவம் உன்னை விழுங்குவதற்கு முன்பு, உன் பாவம் உன்னை சீரடித்து போடுவதற்கு முன்பு நீ ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டால் நான் உனக்கு நன்மை செய்வேன், விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். போதை இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா மனுஷன் பண்ணி ஆயிடுவானா. முதல்ல குரங்கு, அப்புறம் சிங்கம், அதுக்கப்புறம் பண்ணி, கடைசியில பண்ணி. சேரு பார்த்தா கூட செட்டில் ஆயிடுவான். எப்படிங்க? கடைசியில் எழுந்ததுக்கு அப்புறம் பூனை ஆயிடுவானா. போதையெல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் எந்திரிப்பான்ல, ஐயோ என்ன இந்த இடத்துல படுத்து கிடக்குறோம் அப்படின்னு பூனை மாதிரி சர்ன்னு ஓடிடுவானா. வெக்கம், வேதனை, அவமானம், ஐயோ அந்த அவமானத்தை தாங்க முடியாம, அந்த வேதனையை தாங்க முடியாத மறக்கிறதுக்கு மறுபடியும் போய் குடிப்பானா. இதே பொழப்பு தான். குடிகாரங்க யாராவது இருந்தா இந்த வேளையிலேயே குட் பை சொல்லிடுங்க உங்க குடிப்பழக்கத்துக்கு. உங்களால முடியலனா உங்களை விடுவிக்கிற ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. என்னுடைய தந்தை இதே ஊர்ல ஒரு டெப்யூட்டி என்ஜினியராக வேலை செய்தார். PWDல அந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாரு. இங்க மட்டுமல்ல, இன்னும் அநேக இடங்களிலே அரசாங்கத்திற்காக அநேக இடங்களிலே போய் அவர் உத்தியோகம் பார்த்து வந்தார். கடைசியிலே கிழக்கிநாடா என்ற ஊரிலே அவர் செட்டில் ஆனார். அங்கேயே ரிட்டையர்ட் ஆகி அங்கேயே ஒரு தனக்கென வீடும் கட்டி கொண்டார். ஆனால் அன்று அவர் மனம் திரும்பி இருக்கவில்லை. டெய்லி கிளப்புக்கு போய் பழைய சகாக்களோடு சேர்ந்து குடிப்பார். இரவு முழுவதும் சீட்டாடுவார்கள். சில நாட்களில் விடிந்தும் கூட வீட்டுக்கு வரமாட்டார். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. 8 பேர் பிள்ளைங்க நாங்க. நான் தான் அவங்கள மூத்தவன். அவர் மனம் திரும்பல. நாங்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. எங்களுடைய அம்மா ஒரு நல்ல ஜெப வீராங்கனை. எப்போதும் எங்க அப்பாவுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நானு இவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து என்னம்மா எப்போதும் ஜெபம் ஜெபம் ஜெபம்னுட்டே இருக்கீங்க,
இல்லப்பா, அப்பாவை கண்டிப்பா ஆண்டவர் ஒரு நாள் மாத்துவார் என்றபோது ஒரு நாள் கடவுளும் இல்ல பேயும் இல்ல, அப்பா இப்படியே குடிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, ஒரு நாள் சாக வேண்டியது என்றபோது என்னுடைய அம்மா, இல்லப்பா இல்லவே இல்லை. நான் சிரிப்பேன். அப்பா நல்லா ஜாலியா நல்லா சாப்பிட்டு நல்லா குடிச்சு விடிய காலம் தான் வீட்டுக்கு வர்றாரு. நீ என்னமோ ஏசுவே ஏசுவே அப்படின்னுகிட்டு இருக்கிற, என்னம்மா பிரயோஜனம்? ஏசு இருந்திருந்தா நேரம் மாறி இருப்பார்ல. இல்லடா மாறுவாருடா அப்படின்னு சொன்னப்ப நான் சொன்னேன் டக்குன்னு, அவர் மாறிட்டா நானும் மாறிடுறோமா அப்படின்னு யோசிக்காம சொல்லிட்டேன். யோசிக்காம இல்ல, 12 வருஷம் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதே காக்கிநாடாவில் ஒரு நாள் அங்க இருக்கிற மரத்துல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு எங்க அப்பா போய்கொண்டு இருந்த அந்த வேளையில இதே மாதிரி ஒரு மீட்டிங் அந்த மூலையில நடந்துகிட்டு இருந்த, ஒருவேளை அன்னைக்கு இவ்வளவு பெரிய மீட்டிங் இல்லாம இருந்திருக்கலாம். அப்ப தற்கொலை பண்ணிக்க அப்படி போய்கிட்டு இருந்த போது, சரி போறப்ப ஜெபம் பண்ணிட்டு போனா ஒரு வேளை மோட்சம் கிடைச்சாலும் கிடைக்குமே, எப்படியும் சாகணும்னு முடிவு பண்ணிட்டோம், சாகிறதுக்கு முன்னால போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் போய் சாகலாமே அப்படின்னு உள்ள போனாராம். போய் ஜெபிக்கணும்னு சொன்னப்போ இங்க உட்காரியா, மீட்டிங் முடிஞ்சோன்னு தான் ஜெபம் பண்ணுவாங்கன்னு யாரோ சொன்னதுனால வேண்டா வெறுப்போடு போய் கடைசி பெஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டார். அன்று அந்த போதகர் என்ன பிரசங்கித்தார் அவருக்கு எதுவும் புரியல. ஆனா, நீ எதற்காக சாக வேண்டும்? இயேசு கிறிஸ்துவனுக்காக தம் உயிரை கொடுத்திருக்கிறார் என்ற வார்த்தை அவர் இருதயத்தை அசைத்தது. பிரசங்கம் முடிஞ்சது, ஜெபிக்கிறதுக்காக கூட்டிட்டு போனாங்க. அந்த தேவ மனுஷனிடத்திலே போன போது பார்த்தப்போ, இவர் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருந்தப்போ, அந்த நாட்களில் அவங்க காலேஜில் ரூம்ல சில பசங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களுடைய ரூம்ல ஒரு காஸ்பல் கெட் டுகெதர் நடத்தினப்போ எங்க அப்பாவும் போய் அந்த மீட்டிங்ல கலந்துகிட்டாராம். அடடா, இவர் அந்த மீட்டிங்ல நான் பார்த்திருக்கிறேனே. அன்று பார்த்த அந்த தேவ மனிதர் இன்று எங்க அப்பாவுக்காக ஜெபம் பண்ணினார். அதற்கு அடுத்த நாளே எங்க அப்பாவுடைய வாழ்க்கையில 100% மாற்றம் வந்து விட்டது. வீட்டில இருந்த சினிமா பாட்டு புத்தகங்கள், பிராண்டி பாட்டில், விஸ்கி பாட்டில் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டி போட்டு அப்படியே எரிச்சிட்டாரு. உடனே போய் 10 பைபிள் வாங்கிட்டு வந்து, நாங்க 8 பசங்க, அப்பா அம்மா எல்லாரும் சேர்த்து 10 பேருக்கு எல்லாருக்கும் பைபிள் வாங்கி கொடுத்தாரு. அன்னையில இருந்து எங்க வீட்டுல இருந்து இந்த காந்தி நகர் சர்ச் வரைக்கும் எங்களை நடக்க வச்சு, கவர்மெண்ட் ஜீப்பை யூஸ் பண்ண கூடாது, கவர்மெண்ட் ஜீப் இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாம் இருந்தது. லஞ்ச பணத்துல வாங்கினது எதுவும் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி லஞ்சம் வாங்கின எல்லாரிடத்திலும் போய் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு எங்களை வழி நடத்தி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா ஆலயத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அப்பா மாறிட்டாரு, நீ கெட்ட வார்த்தையில திட்டமாட்டாரு. அப்பா எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? நான் ஒரு நாளும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எங்க அப்பா அவ்வளவு பிடிவாதக்காரர், அவர் மாறவே மாட்டார்னு தான் நினைச்சேன். அவ்வளவு பிடிவாத குணம். அவர் மாறின உடனே நான் எங்க அம்மா கிட்ட போனேன். அவங்க 2 கையை எடுத்து கும்பிட்டு, எங்க அம்மா பேரு சிலக்கம்மா, சிலக்கான்னு தான் எங்க அப்பா. சிலக்கா, உன்னை நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன் சிலக்கா அப்படின்னு எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு எங்க அப்பா கண்களில் கண்ணீர் வடிந்த போது பிள்ளைங்க எல்லாரும் ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பா என்ன செய்ய போறாரு? அம்மாவை அடிக்க போறாரா? என்ன பண்ண போறாரு? ஆனால் அவர் மன்னிப்பு கேட்ட போது எங்க அப்பா வீட்டுக்குள்ள வராருன்னா எல்லாருக்கும் பயம். கட்டல் கடியில, டேபிள் கடியில போய் ஆளாளுக்கு போய் ஒளிஞ்சுக்குவோம். அப்படிப்பட்ட மனுஷன் இயேசு தன்னுடைய இருதயத்துக்குள்ள வந்த உடனே மாறிட்டாரு. அவருடைய மாற்றத்தை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. இயேசு இருக்கிறார், உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அவரே இயேசு கிறிஸ்து. ஒரு வாரம் அப்படியே போச்சு. உடனே எங்க அப்பா எங்கிட்ட வந்து, டேய் நீயும் மாறணும்டான்னு சொன்னாரு. ஓஹோ, இது நல்லா இருக்கே. நீ 40 வருஷம் இஷ்டம் போல குடிச்சு புசிச்சு ஆடிட்டு இன்னைக்கு திடீர்னு மாறிட்டு, நான் இன்னும் வளர வேலை மீசை கூட முளைக்கல, அந்த பாட்டில் என்ன இருக்கு, அதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, நான் அதையும் பண்ணல இதையும் பண்ணல, எதையுமே அனுபவிச்சதில்ல, அதுக்குள்ள நான் உன்ன மாதிரி சன்னியாசம் ஆயிடுமா அப்படின்னு எங்க அப்பா கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னால் இப்படி எதிர்த்து பேசினா டாடி பல்ல உடைச்சிருவாரு. ஆனா இப்பதான் மனம் திரும்பிட்டாரே, அதனால அப்படி நினைக்காரா, கொஞ்சம் அப்படி இறங்கிட்டா நாம ஏறிடுவோம் இல்லையா? அப்படித்தானே? என் இஷ்டத்துக்கு தான் நடப்பேன், என் இஷ்டம். இந்த வியாதி எனக்கு அன்னைக்கே வந்துருச்சுங்க, ஆனா இப்ப போயிடுச்சு. என் இஷ்டம். மகனே வேண்டாண்டா, காலேஜ் முடிஞ்சு நேரா வீட்டுக்கு வந்துட்டு சினிமாவுக்கு போகாத. ஆனா எனக்கும் சினிமா பைத்தியம். ஒரு நாள் நான் சினிமாவுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கேன். எங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து ஜீப்ல போய்கிட்டு இருக்கும்போது சினிமா தியேட்டர் இருந்து நான் வெளியே வரதை பார்த்துட்டாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், டேய் உன்னை சினிமா தியேட்டர் கிட்ட பார்த்தோன்னு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருந்ததுடா அப்படின்னு வேதனையோட சொன்னப்போ நான் கேட்கிறேன், ஏன் நான் சினிமாவுக்கு போனா ஓ நெஞ்சியா வெடிக்குது? ஆனா இன்னைக்கு எனக்கு புரியுதுங்க, இன்னைக்கு எனக்கு புரியுது. பாவம் பண்ணும்போது பரிசுத்தர்களின் இதயம் பதைக்குங்க.
சாத்தானுடைய பிள்ளைகளை பார்க்கிறப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிதாபம் ஏற்படும். பவுல் அதைத்தான் சொல்லுகிறான். அங்கே பாவத்தில் விழுந்தவங்களை பார்க்கிறப்போ இயேசுவின் அன்பை உணர்ந்தவர்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். எங்க டாடி கிளப்புக்கு போவாரு, நான் சினிமாவுக்கு போவேன். அவர் கிளப்புக்கு போறதை விட்டுட்டாரு. ஒரு நாள் ஒளிஞ்சு கவனிக்கணும்னு விரும்பணும். என்ன அப்பா வெளியவே வரதில்ல? ஒரு வாரம் ஆச்சு. ஒரு நாள் உண்மையா மாறி இருப்பாரோ? வாரமாச்சு, 10 நாள் ஆச்சு. ஆனா வெளியே வரல, கிளப்புக்கு போறது இல்ல, தண்ணி அடிக்கிறது இல்ல, சிகரெட்டும் கையுமாவே போதிருப்பாரு. ஆனா இதெல்லாம் போயிடுச்சு. நைசா கதவை திறந்து பார்த்தேன். முழங்கால நின்னுகிட்டு இருந்தாரு. கையில வேதாகமம் இருந்தது. ஆண்டவரே, என்னுடைய சாபம் என் பிள்ளைகள் மீது வர விட்டுடாதீங்கப்பா. ஜெயபாலமுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், அவனுக்கு மனம் திரும்புதலை கொடுங்கப்பா என்று கேட்டதும் அப்படியே வெளியே போயிட்டான். ஏறக்குறைய 3 மாசம் எங்க அப்பாவை அப்படியே வேதனைப்படுத்திட்டேன். எந்த அளவுக்கு அவரை நான் வேதனைப்படுத்தினேன்னா, டே உலகத்தில் இருக்கிற யாரு மாறினாலும் நீ மாறவே மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு. டாடி எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும், என் இஷ்டப்படிதான் வாழ நான் வைக்கணும் அப்படின்னு நினைச்சு ஃபெனாயில் பாட்டில் பக்கத்தில் இருந்ததை எடுத்து அப்படியே குடிச்சிட்டேன். பொழைச்சிக்கிட்டோன்னா நீ உன் இஷ்டப்படி வாழு அப்படின்னு அப்பா சொல்லிடுவாரு. இல்லை செத்தா சாகணும் அப்படின்னு குடிச்சிட்டேன். குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதோட வேதனை. ஐயோ, அம்மா அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னப்போ, அம்மா இல்லடா நீ மனம் திரும்பவே மாட்டியான்னு சொல்லு அப்படிங்கிறார் அப்பா. உடனே எங்க அம்மா, என்னங்க பிள்ளை சாக கிடக்கிற அந்த நேரத்தில் எப்படி பேசுறீங்களேன்னு கேட்டாங்க. முதல்ல நீ மனம் திரும்பவே இல்லையான்னு சொல்லு, அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், அல்லது செத்தா எப்ப செத்தாலும் நரகத்துக்கு தான் போய் செத்து போனாரு. இதே காக்கிநாடா ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு எங்க அம்மா என்ன கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. டியூப் போட்டு வாந்தி எடுக்க வச்சாங்க. இன்னைக்கு கூட அந்த ஃபினைல் வாசனை முகர்ந்து பார்த்தா அப்படியோ கொமட்டிக்கிட்டு வரும். உள்ள குடல் வரைக்கும் போயிடுச்சு. பிளாக் ஃபினைல், ஒயிட் ஃபினைல் இல்ல. சோ நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ அன்னைக்கு நைட் நான் ஒருத்த மாத்திரம் தான் இருந்தேன். அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. நரகத்துல அக்கினி அவியாத புழுக்கள் சாகாது. ஐயோ, இங்கே இது மாதிரி இருந்தா நரகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பயம் வந்துருச்சு. அந்த நேரத்துல பக்கத்து பெட்ல இன்னொருத்தர் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. அந்த ஆளு ஓன்னு கத்திக்கிட்டே இருக்காரு. ஏற்கனவே பயத்துல இருக்கிற எனக்கு இருதயமே டபா டபான்னு அடிச்சுக்குது அப்படியே. அந்த ராத்திரி அன்னைக்கு அவர் இறந்து போனாரு. நர்ஸ் வந்து பெட்ஷீட் எடுத்து மூடிட்டு அப்படியே போட்டு போயிட்டாங்க. அந்த பணம் தான் அன்னைக்கு நைட்டு எனக்கு தோண பாருங்க. சோ அன்னைக்கு இந்த காக்கிநாடா ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல அந்த பாடிக்கு பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்கும் போது அப்பவே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு, ஆண்டவரே நீர் இருந்தா என்ன தயவு செஞ்சு மாத்திருங்க, என்ன பிழைக்க வச்சிட்டீங்கன்னா நான் மாறிடுறேன். பக்கத்துல என்னமோ பாடி, என் பாடிக்குள்ள என்னமோ ஒரே நடுக்கம். என்னுடைய மனம் திரும்புதலுக்கு அதுதான் ஆரம்பம். ஆனா அன்னைக்கே நான் முழுசா மனம் திரும்பல, ஆனா அதுதான் ஆரம்பம். அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுட்டே இருந்த 3 மாசம் தொடர்ந்து தேவன் அற்புதமா இங்கதான் இதே காக்கிநாடால இருக்கிற ஒரு ஆலயத்துல அற்புதமா நான் தேவனிடத்தில் விண்ணப்பித்தேன். இன்று தேவன் என் மனதை மாற்ற வேண்டும், ஆண்டவரனோடு பேசுகிற வரையிலே நீ ஜெபித்துக் கொண்டே இரு தம்பி என்று ஒரு தேவ மனிதர் சொன்னபோது நான் திரும்ப திரும்ப முழங்காலில் நின்று ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். நீ எவ்வளவாய் சங்கரிக்கப்பட்டு போனா என்ற வார்த்தை என் கண்ணுக்கு தெரிந்தது. பைபிளை மூடிவிட்டு போன போது தேவனோடு பேசினாரா என்ற போது நான் பேசினார் என்றேன். என்ன பேசினார்? நீ சங்கரிக்கப்பட்டு போனா என்று. செத்து போறேன்னு நான் கிளம்பிட்டேன். அட முட்டாள் தம்பி, அறிவில்லாதவனேன்னு சொன்ன பாச சொன்னப்ப எனக்கு கோவம் வந்தது. ஆனா நீ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போற, ஹாஸ்பிட்டல் உன்னை டெஸ்ட் பண்ணிட்டு உனக்கு டிபி வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னு வை, அல்லது கேன்சர்னு சொல்றாங்கன்னு வை, உடனே தேங்க்ஸ் டாக்டர் நான் போய் செத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவியா? அஜிஷோ எனக்கு டிபியா, நான் என்னங்க செய்யணும், என்ன மருந்து சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்னு மருந்து வாங்கிக்குவல. அது மாதிரிதான் தேவன் உன்னை டயக்னோஸ் பண்ணி உன்னுடைய நிலைமையை விவரிக்கும் போது, ஆமாண்டவரே நான் கெட்டு போயிருக்கிறேன், இன்னென்ன விஷயங்களில் நான் கெட்டு போயிருக்கிறேன் என்று எல்லா பாவங்களையும் அறிக்கை செய். இல்லைங்க எனக்கு இப்ப தூக்கம் வருது, நாளைக்கு வந்து அறிக்கை செய்றேன்னு சொன்னா, நோ இதுதான் அனுகூலமான நேரம், இன்றே ரட்சணை நாள் என்று சொன்னாங்க. தூக்கத்தை பொருட்படுத்தாம கண்ணை விழிச்சு ஜெபம் பண்ணு, நடந்துகிட்டு கூட ஜெபம் பண்ணு. ஆலயத்துக்குள்ள நான் ஒருத்தன் தான் இருந்தேன். அந்த மூலையில இருந்து இந்த மூலைக்கு நடந்துகிட்டே, கண்ணை திறந்துகிட்டே நான் ஜெபிக்கிற போது நான் செய்த சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் என் கண் முன்னே பெரிய பெரியவைகளாக தென்பட்டது. ஏறக்குறைய 2 மணி ஆகிவிட்டது. இந்த மூலையிலிருந்து அந்த மூலைக்கு நடந்துகிட்டே இருக்கிறேன். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் என் கண்களுக்கு முன்பாக தெரிந்தது. கட்டுக்கதையல்ல, கனவும் அல்ல, கண்களை திறந்து கொண்டிருக்கிறேன். உனக்காக என் ஜீவனையே கொடுத்தேன் என்ற சத்தம் என் செவிகளில் கேட்டது. அதுக்காக தான் கல்வாரின்னு எனக்கு ரொம்ப இஷ்டம். 1971 வருஷம் பிப்ரவரி 15ஆம் தேதி அந்த கல்வாரி தரிசனம் மூலமாக என் நெஞ்சே சுக்குநூறாக வெடித்தது. நான் கீழே விழுந்து விட்டேன். அடுத்த நாள் காலை 8:30 மணி வரை என் பாவங்கள் எல்லாவற்றையும் நான் அறிக்கை செய்து ஒவ்வொரு
ஒவ்வொன்றாக சின்ன சின்ன பாவங்களை கூட எல்லாத்தையும் சொல்ல இப்ப எனக்கு நேரம் இல்லை. அப்படி அறிக்கை செய்த போது ஒரு புதுமையான அனுபவத்தை தேவன் எனக்கு அருளினார். அப்படி ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு காலம் இந்த நிமிடம் வரைக்கும் பின்னிட்டு திரும்பி பார்க்காமல் அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் மனம் திரும்பும் அனுபவம் அவ்வளவு ஆழமானது. உன்னோட அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா உன்னுடைய பில்டிங் எத்தனை காலமானாலும் எவ்வளவு உயரமானாலும் அது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனால் இன்று அநேகருடைய மனம் திரும்புதல் திடீரென ஒரு உணர்ச்சி வசப்படுதலால் கைகளை உயர்த்தி ஏதோ கொஞ்ச நேரம் வாயில சொல்றாங்களே தவிர உண்மையான மனம் திரும்புதல் அல்ல. பாவத்தை அறிக்கை செய்து சுத்திகரிக்கப்பட்டு தேவ ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுவது இல்லை. நான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பாவத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவரால் மாற்ற முடியும். குடிகாரர்களை தேவன் மாற்றுவார், விபச்சாரிகளை தேவன் மாற்றுவார், திருடர்களை தேவன் மாற்றுவார், கோபமுள்ளவர்களை தேவன் மாற்றுவார், பொறாமை உள்ளவர்களை தேவன் மாற்றுவார். எனவே தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று 2 கைகளையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, இன்னும் உன் வாழ்க்கையில் கழுவப்படாத பாவங்கள், அறிக்கை செய்யப்படாத பாவங்கள், அடிமைத்தனத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்யுங்கள். இந்த ராத்திரியில் ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் வாய்களை திறந்து தேவனிடத்தில் அறிக்கை செய்கிறீர்களா? ஆண்டவர், என் வாழ்க்கை சரியில்லை, எதுவுமே சரியில்லை அப்பா. நீர் விரும்புகிறவனாக நான் வாழவில்லை. என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்கள் உமக்கு அங்கீகாரமானதாக இல்லை அப்பா. நான் மேலும் மேலும் பாவத்துக்கு அடிமையாகிக் கொண்டே இருக்கிறேன். இன்னும் அருவருப்பான காரியங்களுக்குள் போகிறேன். பழைய பாவ வாழ்க்கைக்குள் நான் விழுந்து விடுகிறேன். என்னை இப்பொழுது விடுவீங்க ராஜான் கேட்பியா? அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த பிதாவே, ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. என்னுடைய பாவமே என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம். நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் கடனில் இருக்கிறேன், நான் வியாதியோடு இருக்கிறேன் என்று யாரெல்லாம் உணர்ந்திருக்கிறார்களோ அவர்களை இப்பொழுதே விடுவீங்க ராஜா. அவர்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடிகாரரையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுவித்து ஜெபிக்கிறேன். இனி ஒரு காலம் அந்த தீய பழக்கத்தை நோக்கி திரும்பாமல் அந்த பாவத்தின் மீது அருவருப்பை ஏற்படுத்துங்கப்பா. விபச்சார பாவத்திலே விழுந்து வியாதிகளுக்கு ஆளாகி எய்ட்ஸ் போன்ற வியாதிகளிலே விழுந்து வேதனைப்பட்டிருக்கிறவர்களுக்கு இறங்குங்க ராஜா. மனஸ்தாபப்பட்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு அற்புதத்தை நடத்துங்க ராஜா. ஐயோ, வாலிப பிள்ளைகள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்களே. சினிமா, சிகரெட்டு, போதை வஸ்துக்கள் என்று, காதல் காதல் என்று வாலிப பிராயத்திலே சரீர இச்சைகளுக்கு இடம் கொடுத்து தங்களை தாங்கள் அழித்துக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. அவர்களுடைய பாவ கட்டுக்களிலே இருந்து, வேஷித்தன பாவத்திலிருந்து நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மனோரீதியாக சோர்வடைந்து வயது முதிர்ந்த காலத்திலே எல்லாவற்றையும் இழந்து போய் வியாதியோடும் வேதனையோடும் கலங்கிக் கொண்டு தனிமையில் வாடிக்கொண்டு வாழ்க்கையின் மீது விரக்தியோடு துவண்டு போயிருக்கிறவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறவர்களுடைய கண்ணீரை தொடங்கப்பா. உம்முடைய தழும்புகளால் எங்களுக்கு சுகம் உண்டு என்பதை, நீர் சிந்தின கன்வாரி ரத்தத்தில் எங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிற கிருபை ஒவ்வொருவருக்கும் அருளிச்சீங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் பெயர், முகவரி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவ சமூகத்தில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். தேவனுக்கு சித்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.